இந்த லெசன்ல நம்ம புல்லட் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த புல்லட்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ல நமக்கு ஹைலைட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இந்த புல்லட்டா நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அது எப்படி நம்ம ஒர்க் பண்றது, எடிட் பண்றதுங்கிற பத்தி அது இந்த டெக்ஸ்ட்ல பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நமக்கு எந்த இடத்துல புல்லட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பேனல்ல பேராகிராஃப் ஏரியா பட்டன் கிளிக் பண்றீங்க. பேராகிராஃப் ஃபீல்டு உங்களுக்கு மாறிடும். அதுல புல்லட் பட்டன் ஜோன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து புல்லட் வந்து கிரியேட் ஆயிடும். இந்த புல்லட்டை நமக்கு எடிட் பண்ணிக்கணும், இதோட ஸ்பேசிங் குறைக்கணும், இல்ல ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம மாத்திக்கணும். அது எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனல்ல ஃபிளை அவுட் மெனு கிளிக் பண்றீங்க. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். புல்லட் கேரக்டர் இப்ப நமக்கு டிஃபால்ட்டா இங்க லோட் பண்ணிருக்கிறதா இங்க இருக்கு. நம்ம இதுல ஒரு புதுசா ஒரு கேரக்டர் ஆட் பண்ணோம்னா ஆட் பட்டன் பிரஸ் பண்றீங்க. ஃபாண்ட் ஃபேமிலில W பிரஸ் பண்ணிட்டு டிஸ்பிளேல இருக்கு. டவுன் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா விண்டிங்ஸ் மாதிரி நம்ம அதுல ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் கொடுத்துட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்ணணும். இப்போ லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு இங்க ப்ரிவியூ மாதிரி. ஏன் அப்படின்னா ப்ரிவியூ பட்டன் வந்து நம்ம ஆன் பண்ணிருக்கோம். டெக்ஸ்ட் ஆஃப்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புல்லட்டுக்கு அடுத்து என்ன இந்த ஸ்பேஸ்ல என்ன வரணும் அப்படிங்கறது நீங்க கொடுத்துக்க முடியும். சப்போஸ் இங்க நீங்க டெலிட் பண்ணிட்டு 5 அப்படின்னு கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிஸ்பிளே வரும். திரும்ப எனக்கு டேபே வரணும் அப்படின்னா இந்த சின்ன பட்டன் கிளிக் பண்றீங்க, டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். அடுத்து கேரக்டர் ஸ்டைல். நம்ம இந்த புல்லட்டுக்கு தனியா ஒரு கேரக்டர் ஸ்டைல் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அதை இங்க அப்ளை பண்ணிக்க முடியும். பட்டன் கிளிக் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புல்லட் ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. நியூ கேரக்டர் ஸ்டைல்னா இங்கே நீங்க ஒரு புல்லட்டுக்கு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்க முடியும். புல்லட் பட்டன் கிளிக் பண்றோம், இங்க அப்ளை ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது. நம்ம அடுத்தது ரைட் ஹேண்டர். இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் நம்ம 7, அதோட உள்ள போகணும் இல்லைங்களா, அதுக்கு -7 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அலைன் ஆயிடும். நம்ம ஓகே பட்டனை பிரஸ் பண்ணிடுவோம். இப்ப எனக்கு இந்த இடத்துல புல்லட் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அந்த புல்லட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது ரெண்டு மட்டும் உங்களுக்கு புல்லட் மாறிடும். லெஃப்ட் ஹேண்டர்ல 7 கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன் ஆயிடும்.